அதாவது நஜ்ஜாசி மன்னர் இஸ்லாத்தை ஏற்ற சம்பவத்தை பற்றி அல்லாஹ்வின் தூதர் காலத்திலே அல்லாஹ்வின் தூதர் தலைமையிலே ஜாபிர் பின் அபி தாலிப் தலைமையிலிருந்து ஒரு சில குழுவினரை அல்லாஹ்வின் தூதர் ஹிஜ்ரத் செய்ய அனுப்புகிறார்கள். அப்பொழுது ஜாபிர் பின் அபி தாலிப் அவர்கள் ஹிஜ்ரத் செய்யும் பட்சத்தில் ஹிஜ்ரத் செய்யறதுக்கு முன்னாடியே அந்த நஜ்ஜாசி மன்னர் அபிசீனியாவில் மக்கத்து காபிர்கள் போய் சென்று விட்டு முன்கூட்டியே அவங்களுக்கு செல்வங்களையும் கனிமத் பொருட்களையும் சேகரித்துக் கொண்டு அந்த நஜ்ஜாசி மன்னரை பார்க்கிறார்கள். பார்த்து நஜ்ஜாசி மன்னரிடம் அந்த கனிமத் பொருட்களை கொடுத்து அந்த அன்பளிப்பை கொடுத்து விட்டு அவர் சொல்கிறார், எங்கள் ஊரில் இருந்து ஒரு சிலர் வாலிபர்கள் வருகிறார்கள், அவர்களுடைய சித்தப்பாக்கள் பெரியப்பாக்கள் தான் நாங்கள், எங்கள் உறவினர்கள் தான் எங்கள் அனுப்பினார்கள், அவர்கள் நாங்கள் ஏற்ற மார்க்கத்தையும் ஏற்காமல் நீங்கள் ஏற்ற மார்க்கத்தையும் ஏற்காமல் இங்க குழப்பத்தை ஏற்படுத்த வந்துள்ளார்கள், அவர்களை எங்களுடன் அனுப்பிவிடுங்கள் என்று அந்த பக்கத்து காபிர்கள் நஜ்ஜாசி மன்னரிடம் சொல்கிறார்கள். அப்போது நஜ்ஜாசி மன்னர் நீங்கள் இந்த கனிமத் பொருட்களை கொடுத்த காரணத்தினால் அவர்களை உங்களோடு நான் அனுப்ப முடியாது, நான் அவர்களை விசாரித்து விட்டுவிட்டு நான் என்னவென்று விசாரித்து உங்களுடன் அனுப்புகிறேன் என்று சொல்லிவிட்டு இந்த செய்தி ஜாபிர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு போய் சேர்கிறது. அப்போது நாம் என்ன செய்வது என்ற குழப்பத்தில் அவர் தலைமையில் ஒரு ஆலோசனை நடத்தப்படுகிறது. நாம் எதற்காக வந்தோமோ, நம்ம எதை கற்பித்தோமோ அதையே நாம் சொல்லுவோம். நம்ம சிலை வணக்கத்துக்கு எதிராக இருந்தாலும் கூட சரி, அவள் நம்ம சிறை பிடித்தாலும் சரி, நாம் அவர்களுக்கு எடுத்து உரைப்போம். அல்லாஹ்வின் தூதர் எதை சொன்னார்களோ அது ஒருபோதும் மாறாமல் நம்ம அப்படியே சொல்வோம் என்று சொல்லிவிட்டு ஜாபிர் அலிகளாம் சொல்கிறார்கள். அப்போது அந்த நஜ்ஜாசி மன்னர் ஜாபிர் பின் அபி தாலிப் அவர்களையும் அவர்கள் கூட்டத்தினரையும் கூப்பிட்டு விசாரிக்கிறார்கள். என்னப்பா நீங்க மக்காவிலிருந்து வந்திருக்கீர்கள், எதற்காக வந்திருக்கீர்கள் என்று கேட்கும்போது அப்போ ஜாபிர் பின் அபி தாலிப் அவர்கள் சொல்கிறார்கள், மன்னரே, நாங்கள் எதையும் அறியாத மக்களாக இருந்தோம், சிலைகளை வணங்கி கொண்டிருந்தோம், செத்த பிணங்களை சாப்பிட்டுக் கொண்டிருந்தோம், அசிங்கமான மானக்கேடான விஷயங்களை செய்து கொண்டிருந்தோம், சொந்தம் வந்த உறவுகளை பகைத்து கொண்டிருந்தோம், அண்டை வீட்டாருக்கு தொந்தரவு செய்து வந்தோம், பலமானவர்கள் பலமீனவர்கள் சுரண்டி வாழ்ந்து கொண்டிருந்தோம். இந்த நிலையில் அல்லாஹ்விடமிருந்து எங்களுக்கு ஒரு தூதர் அனுப்பப்பட்டார். அவர் பாரம்பரியத்தை நாங்கள் அறிவோம், அவர் உண்மையை நாங்கள் அறிவோம், அவருடைய பரிசுத்தமான வாழ்க்கை எங்களுக்கு தெரியும். அவர்கள் அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும் என்று எங்களுக்கு கட்டளையிட்டார், மற்றவற்றை விட சொன்னார். மரம், செடி, கொடிகள், செடிகள் போன்றவற்றை எல்லாம் விட சொன்னார். உண்மையை மட்டும் பேச வேண்டும் ஏவினார். அமானத்தை காப்பாற்ற சொன்னார். சொந்த பந்தங்களை சேர்த்து பேணி வாழ வேண்டும் என்று ஏவினார். இறைவனால் தடை செய்யப்பட்டதை தவிர்க்க சொன்னார். உயிர் கொலை செய்யக்கூடாது என்றார். அசிங்கமான காரியத்தையும் தடுத்தார். பொய் சொல்லக்கூடாது என்றார். அனாதை சொத்தை சாப்பிடக்கூடாது என்றார். பெண்கள் மீது அவதூறு சொல்லக்கூடாது என்று ஏவினார். தொலை சொன்னார். ஜகாத் கொடுக்க சொன்னார். நோன்பு நோக்க சொன்னார் என்று ஜாபிர் பின் அபி தாலிப் என்று பட்டியலிடுகிறார்கள். இவ்வாறு பட்டியலில் நஜ்ஜாசி மன்னர் உள்ளத்தில் ஏதோ ஒரு மாற்றம். அப்போது அந்த மக்கத்து காஃபிரிடம் சொல்கிறார்கள், நான் இவர்களோடு உங்களை அனுப்ப போவதில்லை, இவங்களை விசாரித்து விட்டு தான் நான் அனுப்ப போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மறுநாள் அந்த மக்கத்து காவிர்கள், நீங்கள் வணங்குகின்ற ஈசா அலைஹிஸ்ஸலாம் பற்றி நீங்கள் கேளுங்கள் அப்படின்னு கேட்கிறார்கள். அப்போ நஜ்ஜாசி மன்னர் கேட்க, ஈசாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஈசா நபி அல்லாஹ்வின் அனுப்பப்பட்ட ஒரு தூதர் அப்படி என்று சொல்கிறார்கள். உங்களுக்கு ஒரு இறைத்தூதர் முகமது இருக்கிறார் என்றார் சொன்னீர்களே, அவர் அல்லாஹ்விடம் வஹி வருது என்று சொல்கிறீர்களே, அது எங்களுக்கு ஓதி காண்பிக்க முடியுமா என்று அந்த நஜ்ஜாசி மன்னர் கேட்கிறார். அப்போ ஜாபிர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு ஓதி காண்பிக்கிறாங்க. சூரத்துல் மரியம்ல காஃப் ஹா யா ஐன் சாத் என்ற வசனத்தை அவர் ஓத ஆரம்பிக்கிறார்கள். அப்போது அந்த நஜ்ஜாசி மன்னர் அந்த அவையில் இருக்கக்கூடிய எல்லோரும் கேட்கிறார்கள். அந்த அவையில் இருக்கக்கூடிய எல்லோருமே ஏடுகளை கையில் வைத்துக்கொண்டு இவர்கள் ஏதாவது தவறாக சொல்வார்கள், நம்ம கொள்கைக்கு எதிராக சொல்வார்கள், தவறாக ஏதாவது சொன்னால் நம்ம இவரை ஏதாவது செய்துவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவையில் இருக்கக்கூடிய எல்லோருமே காத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் ஓத ஆரம்பித்த உடனே அந்த நஜ்ஜாசி மன்னர் கண்களிலிருந்து தண்ணீர் கொட்ட ஆரம்பித்து விட்டது. எப்படி என்றால் தன் தாடி நனைய அவர்களுக்கு கண்ணீர் சொட்ட ஆரம்பித்து விட்டது. அந்த அவையிலிருந்த எல்லோருமே அந்த கண்கள் கண்ணீரால் சொட்ட ஆரம்பித்து விட்டது. அப்போது சொல்லிவிட்டால், நான் இவர்களை உங்களுடன் அனுப்ப போவது இல்லை என்று நஜ்ஜாசி மன்னர் கூறிவிட்டார்கள். இதுவே அவர்களுக்கு பிறகு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கக்கூடிய காரணமாக இருந்தது. இதில் நாம் பெறக்கூடிய படிப்பினை என்னவென்றால், நாம் வாழ்க்கையில் குர்ஆன் எந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது,
இந்த குர்ஆன் நம்ம எவ்வாறு ஓதுகிறோம். நமக்கு ஏதாவது துன்பம் ஏற்பட்டால், நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் ஏற்பட்டால் மட்டும்தான், நம்ம குடும்பத்தில் ஏதாவது ஒரு சோதனை இருக்குது, நம்ம குடும்பத்தில் யாராவது முடியாமல் இருக்கிறார்கள் அப்படின்ற பட்சத்தில் தான் நம்ம குர்ஆனே எடுத்து அதோட கண்ணீர் விட்டு அழக்கூடியவர்களாக இருந்தோம். ஆனால் நபித்தோழர்களாக இருக்கட்டும் சரி, அல்லாஹ்வுடைய தூதர்களுக்கும் சரி, இந்த குர்ஆனை ஓத ஓத அவர்கள் கண்கள் இருந்து தண்ணீரால் நிரம்பும். அந்த அளவுக்கு அவர்கள் கண்ணீர் வடிக்கக்கூடிய இந்த குர்ஆன் இருந்தது. ஆனால் நாம் வாழ்க்கையில் இந்த குர்ஆன் எந்த மாற்றத்தை ஏற்படுத்தியது? இன்னும் பலர் குர்ஆனை ஓத தெரியாமல் தான் நம் சமூகத்தில் இருக்கிறார்கள். நாம் ஒன்றை மனதில் நல்ல புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் குர்ஆனை ஓத தெரியாமல் மரணிக்கிறான் என்றால் அதை விட ஒரு இழிவான மரணம் எதுவும் இருக்காது. ஏனால் நம்ம மரணிக்கிற நேரத்தில் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த நாவிலிருந்து வர வேண்டும் என்றால் இந்த குர்ஆன் நம்ம உள்ளத்தோடு இருக்க வேண்டும். இந்த குர்ஆனோட தொடர்பே இல்லாமல் நாம் இருந்தால் அந்த ஒரு வார்த்தை எப்படி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஒரு வார்த்தை நம்ம நாவிலிருந்து வரும்? நாளை மறுமையில், நாளை கபரில் நம்ம வைத்த பிறகு மன் ரப்பக் ஒமா தீனுக் ஒபா நபி என்ற கேள்வியை கேட்கும்போது, என் நபி என்னுடைய இறைவன் அல்லாஹ், என்னுடைய நபி முஹம்மத், என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் என்று சொல்லிவிட்டு அடுத்து சொல்லக்கூடிய வார்த்தை, நீங்கள் இதெல்லாம் எப்படி கற்றீர்கள் என்று கேட்கும்போது, நான் குர்ஆனை ஓதினேன் என்று தான் சொல்லுவோம். நம்ம இந்த குர்ஆனை நம்ம தொடவில்லை என்றால் எவ்வாறு நம்ம அந்த ஒரு வார்த்தைக்கு, அந்த ஒரு கேள்விக்கு பதிலளிக்கக்கூடியவர்களாக இருப்போம்? அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், ஃபகதாலிக ஃபஹஃஐனா இலைக ரூஹன் மின் அம்ரினா. அதாவது இந்த குர்ஆன் ரூஹ், உயிரூட்டக்கூடியதாக இருக்கிறது. இந்த குர்ஆன் இல்லாத ஒரு மனிதன் வாழ்ந்தும் உயிர் இல்லாத போல்தான் இருப்பான். அதாவது இந்த குர்ஆனோட தொடர்புடையவர்கள் உயிருள்ளவர் போல், இந்த குர்ஆனோட தொடர்பில்லாத உயிரில்லாத போல். ஒரு இறை நம்பிக்கையான துன்பம் ஏற்பட்டால், இன்பம் ஏற்பட்டால் எல்லா நிலையிலுமே அல்லாஹ்வே சார்ந்திருப்பவர்களாக இருப்பார்கள். அதான் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், ஃபலல்லாஹி வயத்தவக்கலில் முஃமினூன். நம்பிக்கை கொண்டோர் அல்லாஹ்வை சார்ந்திருக்க வேண்டும், அல்லாஹ்வே அவள் சார்ந்திருப்பாள். அப்படி இருப்பாயிலானால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தால் உங்களை வெல்பவர் யாருமே இல்லை. அல்லாஹ்வோட உதவி இல்லை எனில் உங்களுக்கு உதவுவர் யார் என்று அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனில் சொல்கிறான். அதனால் நம்பிக்கை கொண்டோர் அல்லாஹ்வை சார்ந்திருக்க வேண்டும் அல்லாஹ் சொல்றான். இதன் வாயிலாக சுஹைப் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள். முஸ்லீம் வரக்கூடிய செய்தி 5726 செய்தியாக வருகிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு இறை நம்பிக்கையாளருக்கு எல்லா காரியங்களும் எனக்கு வியப்படைக்க வைக்கிறது, அவனுக்கு அனைத்து அம்சங்களும் நன்மையாகவே அமைகிறது. எப்படி என்று கேட்டால், அவனுக்கு ஒரு இன்பம் ஏற்பட்டால் அவன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக இருக்கிறான். அவனுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டால் அவன் பொறுமையை காக்கிறான். நாம் வாழக்கூடிய வாழ்க்கையில் நம்ம அல்லாஹ்வை சார்ந்திருக்கக்கூடிய இருந்தால் நமக்கு உண்மையிலே அது வெற்றியாக தான் இருக்கும். ஏன்னா அல்லாஹ்வை சார்ந்திருக்க பட்சத்தில் நம்ம அல்லாஹ் நம்மளோடு இருக்கிறான். ஆனால் நம்ம அல்லாஹ்வை சார்ந்து இல்லாமல் இருந்தால் நமக்கு உதவுவர் யார் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் கூறுகிறான். ஒரு குர்ஆனில் ஒரு எழுத்து ஓதினால் 10 நன்மை. அலிஃப் லாம் மீம் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 நன்மை இருக்கிறது. இதுவே குர்ஆனில் ஒரு எழுத்து ஓதினால் 10,000 ரூபாய் கிடைக்குது என்றால் அதை நம்ம விடுவோமா? கண்டிப்பாக விட மாட்டோம். ஏன்னா அது நமக்கு பைசா கிடைக்குது, ரூபா கிடைக்குது என்று தான் நம்ம நினைப்போம். ஆனால் நாளைக்கு மறுமையில் இந்த குர்ஆன் நமக்கு பரிந்துரை செய்யும் என்ற நன்மையை நாடி நம்ம ஓதக்கூடியவர்களாக இல்லவே இல்லை. அன்பார்ந்த சகோதரர்களே, நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில் தினசரி நம்ம வாழ்க்கையில் குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக, குர்ஆன் ஓத தெரிந்தாலும் குர்ஆன் ஓத தெரிந்தவர்களிடம் போய் இந்த குர்ஆனை எனக்கு கற்றுத்தார்கள் கேட்போம். ஏன்னா இது ஒரு பெரிய அவமானமோ அசிங்கமோ கிடையாது. ஏன்னா இந்த துன்யாவில் குர்ஆன் ஓத தெரியாமல் மரணிச்சாதான் நமக்கு அசிங்கம். இந்த சொத்து சுகம் இல்லாமல் நமக்கு வீடு பங்களா இல்லாமல் மரணிக்கிறது ஒரு அசிங்கமே கிடையாது. ஆனால் அந்த குர்ஆன் ஓத தெரியாமல் மரணிச்சா அதை விட பெரிய கேவலம், ஒரு அவலநிலை எதுவும் இல்லை. வரக்கூடிய காலங்களில் நம்ம குர்ஆனை ஓதக்கூடிய மக்களாக கேட்கக்கூடிய உங்களையும் சொல்லக்கூடிய என்னையும் அல்லாஹ் அருள் புரிவானாக பிரார்த்தித்தவனாக என்னோட உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர்தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.